கடகராசியா நீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான், மறக்காம ஃபுல்லா பாருங்க. கடகராசியோட முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டியே எம்பத்தி. சந்திரன் ரூல் பண்ண இந்த ராசிக்காரங்க பொதுவா எப்பவுமே அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா யோசிப்பாங்க. எமோஷன்ஸ்க்கு இவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எம்பத்தி அதிகமா இருக்கிறதுனால அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய விஷயத்த யோசிப்பாங்க. ஆனா அதை மட்டும் யோசிக்கிறது தான் தப்பு. கூட கன்னி ராசிக்காரங்க யாராவது இவங்கள பார்த்தாங்க, பொழைக்க தெரியாதவனா இருக்கேடான்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. கடகராசிக்காரங்க அவங்க சுத்தி இருக்கவங்கள டிஃபெண்ட் பண்றதே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கடகராசிக்காரங்க வீட்டை பத்தி காரணத்துக்கு கொண்டு தப்பா பேசிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ், எந்த ஒரு விஷயம் தப்பா போச்சுனாலும் அதுல இருந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும். அதுக்கு உங்களுக்கு உங்க மூட் ஸ்விங்கே ஹெல்ப் பண்ணும். ஆர்கன்ஸ்ல கடகராசி ஹார்ட் பத்தி சொல்லும். நான் மனசு சொல்றதை கேட்கிறவன் ப்ரோன்ட்டு யாரு சொன்னாலும் ஒன்னா கடகராசியா இருக்கும், இல்ல கடகத்துல கண்டிப்பா இது ஒரு பிளானட் இருக்கு. இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு இவங்களுக்கு ஜெனரலாவே அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்த உடனே அது சரியா வருமா வராதான்னு முடிவு பண்ணிடுவாங்க. கடகராசி தாய்நாட்டை பத்தி சொல்லும். இவங்க நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுல ஒண்ணு பெனிஃபிட் அடைவாங்க, இல்லாட்டி நாட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. நம்ம தலையும் தளபதியுமே கடகராசி தாங்க. அதனாலதான் ஃபியூச்சர்ல அஜித் சார் அரசியலுக்கு வருவார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இருக்கிற நிறைய கடகராசிக்காரங்களை பாருங்களேன், சொந்த நாட்டுக்கு திரும்பணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. சரி, கடகராசிக்கு உங்களுக்கு தளபதி தாண்டி வேற யார் இன்ஸ்பிரேஷன்? நம்மளோட மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும். சரி, அடுத்த வீடியோ மிதுன ராசி, சீக்கிரம் பார்க்கலாம்.